கன்டினியூஸ் டென்ஸ். இதில் வந்து 4 கேட்டகரி இருக்குது. பாசிட்டிவ் சென்டென்ஸ், நெகட்டிவ் சென்டென்ஸ், பாசிட்டிவ் இன்ட்ராகேட்டிவ் சென்டென்ஸ், நெகட்டிவ் இன்ட்ராகேட்டிவ் சென்டென்ஸ். ஃபர்ஸ்ட் பாசிட்டிவ் சென்டென்ஸ். சப்ஜெக்ட் ப்ளஸ் வாஸ் ஆர் வேர் ப்ளஸ் வெர்பு ப்ளஸ் ஐஎன்ஜி. எக்ஸாம்பிள், ஷி வாஸ் சிங்கிங். அவள் பாடிக்கொண்டு இருந்தாள். ஒரு விஷயம் நடந்தாலே அது பாசிட்டிவ் தான் கைஸ், இதை மறந்துடாதீங்க. அதே மாதிரி அவள் பாடிக்கொண்டு இருந்தாள். இப்போ பாடல, பட் இருந்தா அதான் பாஸ்ட், ஒரு முடிஞ்சு போன விஷயம். ஒரு ஃப்யூச்சரில் கொஞ்சம் நடந்து கொண்டு இருந்த விஷயம் நடந்தாலே அது பாசிட்டிவ் தான். அதே மாதிரி நடக்கலைன்னா அது நெகட்டிவ் சென்டென்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்கள், ஸ்ட்ரக்சர் சப்ஜெக்ட் ப்ளஸ் வாஸ் ஆர் வேர் ப்ளஸ் நாட் ப்ளஸ் வெர்பு ப்ளஸ் ஐஎன்ஜி. எக்ஸாம்பிள், ஹீ வாஸ் நாட் ஸ்லிப்பிங். அவன் தூங்கி கொண்டு இருக்கவில்லை. அதாவது ஒரு விஷயம் நடக்காமல் நெகட்டிவாக பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸில் எப்படி சொல்லணும்னா, ஷி வாஸ் நாட் ஸ்லிப்பிங். அவன் தூங்கி கொண்டு இருக்கவில்லை. இதுதான் இந்த பாசிட்டிவுக்கும் நெகட்டிவுக்கும் உள்ள வித்தியாசம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். ஒரு விஷயம் நடந்தால் பாசிட்டிவ், ஒரு விஷயம் நடக்கலைன்னா நெகட்டிவ். இதில் பாசிட்டிவ் இன்ட்ராகேட்டிவ் கேள்வி வாக்கியம், அதாவது பாசிட்டிவாக ஒரு கேள்வி கேட்குறது. இதோட ஸ்ட்ரக்சர் பார்த்தீங்கன்னா வாஸ் வேர் ப்ளஸ் சப்ஜெக்ட் ப்ளஸ் வெர்பு ப்ளஸ் ஐஎன்ஜி. இது வந்து கொஷின் கேட்குறது யூஸ் ஆகுது. எக்ஸாம்பிள் பார்த்துக்கோங்க. வேர் தே வாட்சிங் டிவி. அவர்கள் தொலைக்காட்சி பார்த்து கொண்டு இருந்தார்களா? அதாவது இதில் வந்து இப்படி தான் கைஸ் கொஸ்டின் கேட்கணும். கொஸ்டின் கேட்கும்போது இந்த வி தே யூக்கு பக்கம் முன்னாடி வேர் வந்துடணும். ஹீ ஷி இட் ஐக்கு முன்னாடி வாஸ் வந்துடணும். அந்த மாதிரி கொஸ்டின் கேட்கும்போது மட்டும் அந்த வேர் வாஸை வந்து முன்னாடி போட்டுடணும். அதுக்கேற்ற மாதிரி. அவர்கள் தொலைக்காட்சி பார்த்து கொண்டு இருந்தார்களா? இதில் நெகட்டிவ் இன்ட்ராகேட்டிவ் பார்த்துடலாங்க. நெகட்டிவ் இன்ட்ராகேட்டிவோட ஸ்ட்ரக்சர் வந்து வாஸ் வேர் ப்ளஸ் சப்ஜெக்ட் ப்ளஸ் நாட் ப்ளஸ் வெர்பு ப்ளஸ் ஐஎன்ஜி. எக்ஸாம்பிள் பார்த்துருங்க. வாஸ் ஷி நாட் ஸ்டடியிங். அவன் படித்து கொண்டு இருக்கவில்லையா? அதாவது இதுலேயே பாருங்கள், நெகட்டிவ் இன்ட்ராகேட்டிவ்லையும் பாசிட்டிவ் இன்ட்ராகேட்டிவ்லையும் கொஷின் டைப் பார்த்துக்கோங்க. ஒரு பாசிட்டிவாக ஒரு கேள்வி கேட்குறதுக்கும் நெகட்டிவாக ஒரு கேள்வி கேட்குறதுக்கும் உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் புரிஞ்சிருக்கும். இதில் நீங்கள் மறக்கக்கூடாது, கொஷின் பாசிட்டிவாக ஒரு நெகட்டிவ் எப்படி கேட்கும்போது அந்த